முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நந்தினி. நந்தினி, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முதலமைச்சர் மாவட்டம் தோறும் கள ஆய்வு செய்து அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். ஏற்கனவே கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் வரும் 21ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் ஏற்பாட்டில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மாலை காரைக்குடியில் நடைபெறக்கூடிய திமுக கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவு காரைக்குடியில் தங்குகிறார். அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். பின்னர் அங்கிருந்து மதுரைக்கு வருகை தரும் முதலமைச்சர் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்ப இருக்கிறார். அந்த வகையில்தான் வரக்கூடிய 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது.